தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் பொது வாழ்க்கை. இதில் அந்தண வேளாள அதிகாரிகள் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். இந்த இரண்டு அதிகாரிகளில் வேளான் என்பவன் வேளாளர் ஜாதி என்று சொல்லாமலே புரியும். சோமாசி, கிரமவித்தன், பட்டன் என்கின்ற 3 வார்த்தையுமே பிராமண ஜாதியை குறிப்பிடுவனவாய்தான். சோமாசி என்றால் பட்சணம் இல்லை, சோமயாகம் செய்த சோமயாஜிதான் தமிழில் சோமாசி ஆனது. சுந்தரமூர்த்தி நாயனார் சரித்திரத்தில் சோமாசி மாற நாயனார் என்று ஒருத்தர் வருகிறார். 63 ஒருத்தர் அவர். கிரமவித்தன் என்றால் என்ன? எழுதி வைக்காமலே காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டியதான வேதத்தின் வாசகங்களில் கொஞ்சம் கூட தப்பு வரப்படாது. அப்படி வந்தால் மந்திர சக்தியே பாதிக்கப்படும் என்பதால் அவற்றின் பதங்களை பல விதங்களில் ஒன்றோடு ஒன்று கூட்டியும் முன்னும் பின்னுமாக மாற்றியும் சொல்லி கொடுத்து இதுதான் மூலரூபம் என்று ஆணி அடித்தாற்போல் நிர்ணயம் செய்வதற்கான ஏற்பாடுகளை ரிஷிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி வேத அட்சரங்களை பல தினசாக மாற்றிச் சொல்வதில் வர்ணம், கிரமம், ஜடை, கணம் என்று பல முறைகள் உண்டு. கணம்தான் கடைசி, ரொம்ப நுணுக்கமான பதங்களை கோத்து வாங்கினது. கணபாடி என்று கேள்விப்படுகிறோமே, கணம் வரையில் பாடம் தெரிந்தவர்தான் கணபாடி. ஜடாவல்லவர் என்றால் ஜடையில் தேர்ச்சி பெற்றவர். இப்படியே கிரைம் வரை அத்தியனம் பண்ணினவன், கிரமம் வரை அத்தியனம் பண்ணினவன் கிரமவித். தமிழில் கிரமவித்தன். மூவேந்தர்களின் அநேக கல்வெட்டுகளில் பல கிரமவித்தர்களின் பெயர் காணப்படுவதிலிருந்து தமிழ்நாட்டில் அப்போது ஏராளமாக வேத அத்தியனம் பண்ணின பிராமணர்கள் இருந்ததாக தெரிகிறது. பட்டர் என்பதும் ஐயர், சாஸ்திரி, சர்மா என்ற மாதிரி அக்காலத்தில் பிராமணன் சர்மா என்றும், சத்திரியன் வர்மா என்றும், வைசியன் குப்தா என்றும், 4ஆம் வர்ணத்தவன் தாச என்றும் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் பூர்வ காலத்தில் பிராமணனை பட்டன் என்று குறிப்பிடுவதே அதிகம் வழக்கத்தில் இருந்திருக்கிறது. மகாராஷ்டிர பட்டோஜி, மங்களூர் பட், பெங்காலி பட்டாச்சாரியா எல்லோரும் பட்டர்களான பிராமணர்கள்தான். 4ஆம் வர்ணத்தைச் சேர்ந்த வேளான், முதல் வர்ணத்தைச் சேர்ந்த பட்டன் இருவரும் முக்கிய அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். வேட்பாளரின் யோக்கியதாம்சங்கள். அடுத்தது, உத்தரமேரூர் கல்வெட்டிலிருந்து ஊர் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் அபேட்சகருக்கு அநேக யோக்கியதாம்சங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்கிறோம். அபேட்சகரின் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறது. அந்நாளில் ஊர் சபை அங்கத்தினருக்கு தேவைப்பட்ட அந்த தகுதிகள் என்னவென்றால், 1. அவன் தீர்வை செலுத்தும் கால்வேலி நிலமாவது உடையவனாக இருக்க வேண்டும். காணிலத்துக்கு மேல் இறைமுடை நிலமுடையான் என்பது சாசன வாசகம். இறை என்பதுதான் வரி, அதாவது நிலத்துக்கு தரும் தீர்வை. 2. தன்னுடைய சொந்த மனையில் வீடு கட்டி கொண்டவனாய் இருக்க வேண்டும். தன் மனையிலே அகமெடுத்து கொண்டிருப்பவன். 3. வயது 60 வயதுக்கு அதிகமானவனாகவும் 30 வயசுக்கு குறைந்தவனாகவும் இருக்கப்படாது என்று முதல் கல்வெட்டு சொல்கிறது. 2 வருஷம் கழித்து அதை ரிவைஸ் செய்த 2ஆம் கல்வெட்டு 60 என்பதை 70 என்றும் 30 என்பதை 35 என்றும் உயர்த்தி நிர்ணயம் செய்திருக்கிறது. 60 பிராயத்துக்கு கீழ் 30 பிராயத்துக்கு மேற்பட்டோர் என்று முதலில் இருந்ததை 70 பிராயத்தின் கீழ் 35 பிராயத்தின் மேற்பட்டோர் என்று மாற்றி வயசு நிர்ணயம் செய்திருக்கிறது. இதிலிருந்து தெரிகிறது இன்னொரு விஷயம். ஏதோ ஒரு ரூல் போட்டு விட்டால் அதையேதான் புனராலோசனை செய்து அதை இன்னும் சீர்படுத்த முடியும் என்று தெரிகிற போது அமெண்ட்மெண்ட்டும் சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது. அடுத்தது, திருத்தக்கூடிய விதிகளும் திருத்தக்கூடாத விதிகளும். அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்லும்போது இன்னொன்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் நல்லவர்களாக ஸ்வயநலம் அல்லது ஸ்வயஜாதி அல்லது ஸ்வய கட்சி நலமில்லாமல் தேச நலனையே கருதுபவர்களாக இருக்கப்பட்டவர்கள் போடும் ரூல்
விதிகளையும் லாக்களையும் சட்டங்களையும் பிற்பாடு அப்படி இல்லாதவர்கள் சுயநலனுக்காக மாற்றி அமெண்ட் செய்கிற ஆபத்தும் இருக்கிறது. இவ்விஷயமாக பழைய காலத்தில் இருந்த உத்தமமான அம்சம் என்னவென்றால், அடிப்படையாக நம்முடைய ராஜ்யங்கள் எல்லாவற்றுக்குமே தர்மசாஸ்திரம்தான் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் நிர்ணய சட்டம் மாதிரி இருந்ததாகும். இருக்கப்பட்ட அநேக தர்மசாஸ்திரங்களில் எல்லா விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் விவரிக்கும் மனு தர்மசாஸ்திரத்தை தான் எந்த அரசனும் பின்பற்றியதாக அவனை பற்றிய பிரசாஸ்திகளிலும் சாசன வாயிலாக மற்ற இலக்கியம் காவியம் முதலானவற்றிலும் காணப்படுகிறது. மனு நீதி வழுவாது என்று எந்த அரசனின் ஆட்சியையும் பற்றி சொல்லப்படுவதால் கொஞ்சம் கூட ஸ்வயசார்பே இல்லாமல் ரிஷிகள் வகுத்து தந்த தர்மசாஸ்திரங்களின் சாரமாக மனு கொடுத்த அந்த பிரமாண நூலில் காண்கின்ற விதிமுறைகள் பின்னால் வந்த அரசர்களால் மாற்றப்படவே இல்லை என்று தெரிகிறது. இந்த அடிப்படை சட்டத்துக்கு அமெண்ட்மெண்ட் என்பது கிடையாது. அதன் விதிகள் அவற்றின் ரூபம் சிதையாமலே காக்கப்பட்டு வந்தன. தர்ம நெறிகளை குறித்ததாகவும் அவற்றை அனுசரிப்பதற்கு ஏற்ற வகையில் சமூகத்தை பல பிரிவுகளாக்கி அவை ஒன்றுக்கொன்று இசைந்து செயல்படும்படியாகவும் விதிகளை தரவே ஏற்பட்டது மனு தர்மசாஸ்திரம். அதற்கு பேரே தர்மசாஸ்திரமே ஒழிய ராஜ்ய அரசியல் சாஸ்திரம் அல்ல. தேசத்தில் ஒட்டுமொத்தமாகவும் தேச பிரஜைகளில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தனித்தனியாகவும் தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்டது அந்த நூல். அந்த நூல் ஒரு ராஜாவின் ராஜாங்கத்தின் கடமையே இப்படிப்பட்ட தர்ம ஸ்தாபனம்தான் என்று உணர்த்துவதாகும். அரசியல் என்பது தர்மத்தை நிலைநாட்டுவதன் ஒரு அங்கமாகத்தான் பூர்வீகர்களால் கருதப்பட்டது. அர்த்த சாஸ்திரம், சுக்கிர நீதி முதலான நூல்கள் பிற்பாடு அரசியலையே பிரதானமாக வைத்து செயல்பட்டன என்றாலும் அவையும் தர்மசாஸ்திரத்தை அனுசரித்தேதான் பெரும்பாலும் செய்யப்பட்டன. யதார்த்த சௌகரியங்களையும் தேவைகளையும் முன்னிட்டு தர்மசாஸ்திர விதிகளை அப்படியே பின்பற்றாமல் சிற்சில விஷயங்களில் கொஞ்சம் மாற்றி செய்யவும் ராஜநீதி சாஸ்திரங்கள் இடம் தரத்தான் செய்கின்றன. ஆனாலும் இங்கேயும் கூட அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பு, பேசிக் ஸ்ட்ரக்சர் என்கிறார்களே, அது போன்ற தர்மசாஸ்திர அஸ்திவாரத்திற்கு ஹானி உண்டாக்காமலே செய்ய வேண்டும் என்பதுதான் கொள்கையாயிருந்திருக்கிறது. அப்படி எங்கேயாவது அர்த்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துக்கு வித்தியாசமாக போனாலும் சதுர்தச வித்தியைகளிலுள்ள 4 சாஸ்திரங்களில் ஒன்றாய் உள்ள தர்மசாஸ்திரத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், அந்த வித்தியைகளுக்கு பிற்பட்டே ஸ்தானம் பெறுகிற 4 உபவேதங்களில் ஒன்று மட்டுமேயான அர்த்த சாஸ்திரம் முதலான அரசியல் நூல்களின் அபிப்பிராயத்தை தள்ளிவிட வேண்டும் என்று ஆன்றோர் கருதியிருக்கிறார்கள். அந்த உத்தம கொள்கையை கடைபிடித்துதான் தமிழ்நாட்டு அரசர்கள் தங்களை மனு நூல் வழி நடப்பவர்களாகவே சொல்லிக் கொண்டார்கள், அர்த்த சாஸ்திர வழி நடப்பவர்களாக அல்ல. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், தமிழ் வேந்தர்களின் ஆட்சி காலத்தில் சட்ட திருத்தம் பண்ண இடமே இல்லாமலும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சட்ட திருத்தம் என்ற பெயரில் அவ்வப்போது ஆட்சியில் இருப்பவர்களின் இஷ்டப்படியும் சௌகரியப்படியும் எந்த விதியை வேண்டுமானாலும் மாற்றலாம் என்றும் இல்லாமல் தர்மசாஸ்திர அடிப்படை விதிகளை இன்டாக்ட் ஆக கட்டுக்குலையாமல் ரட்சிக்கத்தான் வேண்டும் என்றும் இருந்தது. தர்மசாஸ்திரத்தை வேறாக கொண்டு ராஜாங்க விருட்சம் ரட்சிக்கப்பட்ட போது அந்த வேரை கொஞ்சம் கூட பாதிக்காமலே யதார்த்த நடைமுறைகளை காட்டி கிளைகள் மாதிரித்தான் புது சட்டங்கள் போட்டது. அவசியம் ஏற்படும் போது கிளைகளை கொஞ்சம் வெட்டி விடுகிறார் போல, ஒன்றிரண்டை கழித்தும் கட்டியும் விடுகிறார் போல இந்த புது சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணவும் செய்தார்கள். சோழராட்சியில் கிராம மகாசபை அங்கத்தினருக்கான குவாலிபிகேஷன்களில் 3ஆவதான வயசு பற்றிய விதியை இப்படித்தான் ரிவைஸ் பண்ணினது. அடுத்தது சாஸ்திர அறிவும் காரிய திறனும். 4வது யோக்கியத அம்சம்
அபேட்சகர்கள் வைதிக தர்மம் இன்ன என்று தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நடைமுறை சாஸ்திர கொள்கைகளை நன்றாக அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். நல்ல படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை சொன்ன கையோடேயே இந்த யோக்கியதாம்சத்துடன் சேர்ந்தே இன்னொன்றையும் வலியுறுத்தியிருக்கிறது. சாஸ்திரஜர்களாகவும் படிப்பாளிகளாகவும் இருக்கப்பட்ட பல பேருக்கு காரியத்திறமை இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? ஊர் நிர்வாகத்தில் பொறுப்பு ஏற்கிறவர்கள் இப்படி இருக்கப்படாது. இவர்கள் வித்வான்களாக இருப்பது மட்டுமில்லாமல் செயல் திறமை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்று விதி செய்திருக்கிறது. வேதத்திலும் சாஸ்திரத்திலும் காரியத்திலும் நிபுணர் எனப்பட்டவர் என்று சாசன வாசகம் கூறுகிறது. அடுத்தது அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும். இவர்கள் சொத்து உள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்பதை முதல் 2 விதிகளிலும் தெரிந்து கொண்டோம். இப்போது அது தப்பு வழியில் சம்பாதித்ததாக இருக்கப்படாது. சபை மெம்பர் ஆன பிற்பாடும் இவர்கள் தப்பு வழியிலே போய் சம்பாதிக்க கூடாது என்று தர்மத்தால் அதர்மத்திற்கு அறத்தினால் பொருளுக்கு வேலி போட்டு கொடுப்பதாக ஒரு ஷரத்து வருகிறது. சொத்து விஷயம் மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலுமே சிறந்த ஒழுக்கமுடையவர்களாயும் ஆத்ம சம்பத்தை விருத்தி செய்து கொண்டவர்களாயும் அபேட்சகர் இருக்க வேண்டும். அபேட்சகர் தேர்ந்தெடுக்கப்பட்டு சபையின் அங்கத்தினரான பிற்பாடும் இதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நியாயமான முறையில் அடைந்த சொத்துக்களையும் பரிசுத்தமான நடத்தையும் உள்ளவர்கள்தான் முதலில் அபேட்சகராக இருக்க முடியும். பிற்பாடு அங்கத்தினராக நீடிக்கவும் முடியும். அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் உடையார் என்று சாசனம் சொல்லும் இந்த வாசகம்தான் ஊரின் நிர்வாகஸ்தர்களுக்கான யோக்கியதாம்சங்கள் அத்தனைக்கும் ஜீவாசாரம். அடுத்தது, ஜீவாசாரமான தகுதி தொடர்ந்து அங்கம் வகிக்கலாகாது. இந்த தேர்தல் வருஷா வருஷம் நடப்பதாகும். இந்த வருஷம் மெம்பர் அடுத்த வருஷ தேர்தலிலும் கேண்டிடேட்டாக வேட்பாளராக இருக்க முடியாது. இப்படி ஒரு வருஷ டேர்முக்கு பிறகு வருகின்ற 3 வருஷங்களுக்கு அங்கம் வகிக்க முடியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டுமானால் மறுபடியும் சபையில் மெம்பர்ஷிப் வகிக்கலாம். இதை மூவாண்டி நிப்புறம் வாரியம் செய்திலாதார் என்று சாசனம் கூறுகிறது. அதாவது ஒரு தேர்தல் நடப்பதற்கு முந்தைய 3 ஆண்டுகளுக்குள் அபேட்சகர் சபை மெம்பராக இருந்திருக்கப்படாது. ஒருத்தர் அங்கத்தினரான பிற்பாடு அதிக நாள் பதவி வகிப்பதாலேயே இதற்கு முந்திய விதியில் சொன்ன அர்த்த சுத்தமும் ஆத்ம சுத்தமும் கெட்டுப்போக ஹேது ஏற்பட்டுவிடப் போகிறதே என்று ஜாக்கிரதை செய்வதாக தான் இந்த விதி ஏற்பட்டிருக்கிறது. மூவாண்டின் இப்புறம் என்பதை முதலில் மூவாண்டின் அப்புறம் என்று படித்துவிட்டு தொடர்ச்சியாக 3 வருஷங்கள் மெம்பராக இருந்த எவரும் அதற்கு அப்புறம் தேர்தலுக்கு தகுதி பெற மாட்டார்கள் என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விட்டேன். அப்புறம்தான் இப்புறம் என்பதை சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு முந்தைய 3 ஆண்டுகளுக்குள் என்று பொருள் என்று புரிந்து கொண்டேன். அதாவது ஒரு வருஷ டேர்ம் வகித்த பின் 3 வருஷ கேப் இடைவெளி கொடுத்து எத்தனை தடவை வேண்டுமானாலும் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனாலும் ஒரு வருஷ பதவி வகித்தால் அப்புற அதை போல 3 மடங்கு காலம் பதவி இல்லை என்பதால் எவரும் தப்பான முறையில் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்து கொள்ள முடியாதபடி செய்திருக்கிறார்கள். அடுத்தது உறவினர் உதவாது. கடைசியாய் வரும் 7வது ஷரத்தும் இந்த 5ஆம் 6ஆம் ஷரத்துக்களை ஒட்டி அவற்றை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவதாகவே இட்டு நிரப்புவதாகவே இருக்கிறது. அது என்ன சொல்கிறது என்றால், புதிதாக அங்கத்தினராகிறவர்கள் ஏற்கனவே அங்கத்தினர்களாக இருந்தவர்களின் நெருங்கிய பந்துக்களாக இருக்கப்படாது என்கிறது. வாரியம் செய்தொழித்த பெருமக்களுக்கு ஆத்ம பந்துக்கள் அல்லாதார் என்பது சாசன வாக்கு. சொத்து குறித்து நிபந்தனை. இந்த குவாலிபிகேஷன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் அபேட்சகருக்கு கால்வேலியாவது நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் என்றும் சொந்த மனையில் வீடு இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. அதோடு நிலத்துக்கு அவன் தீர்வை கட்ட வேண்டும் என்றும் இருக்கிறது. நிலம் இருந்தால் வரி தீர்வை கட்டத்தானே வேண்டும் என்று கேட்கலாம். அப்படி இல்லை,
ராஜமான்யமாக பிராமண ஸ்ரௌதியிலிருந்து ஏகாலி மாதிரியான தொழிலாளி வரையிலும் ஸ்வஜாதி தொழில் செய்கிற எல்லோருக்கும் நிலம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு தீர்வை கிடையாது. இறையிலி என்றே இவற்றை சொல்லியிருக்கும். இப்படி தானமாக பெறாமல் ஒருவன் தானே உழைத்தோ அல்லது தன் பித்ருக்கள் உழைத்து பெற்று பிதுர்ராஜிதமாகவோ அந்த கால்வேலி நிலம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதே விதி. லட்சிய தர்மமும் நடைமுறை சத்தியமும். சொத்து இருக்க வேண்டும், வரி கட்ட வேண்டும் என்று ஏன் வைத்திருக்கிறது? ஏழைக்கு பிரதிநிதித்துவம் வகிக்க ரைட் இல்லையா என்று அபேதவாதம் பேசலாம். ஐடியலிசத்துக்கு, ஆதர்ஷவாதத்துக்கு இந்த வாதம் சரியா இருக்கலாமே தவிர சாதாரண ஜனங்களின் மனப்போக்குகளை வைத்து அன்றாடம் நடக்கிற பிராக்டிக்கலான யதார்த்த ராஜ்ய காரியங்களுக்கு சரிப்பட்டு வராது என்று நம்முடைய மூதாதையர் கண்டிருந்திருக்கிறார்கள். ஐடியல் நிலையை எடுத்துச் சொன்ன தர்மசாஸ்திரங்களே பிரத்யட்ச நடைமுறை முழுக்கவும் அந்த படித்தான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பு பண்ணினால் நிச்சயமாக அப்படி பண்ண சர்வ ஜனங்களாலும் முடியாமல் போய் வெறும் வேஷமாகவும் ஹிப்போக்ரசியாகவும் தான் ஆகும் என்பதை கருத்தில் கொண்டு வர்ணம் ஆசிரமம் என்றெல்லாம் பிரித்து கொடுத்து யார் யாருக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த அளவுக்கு அந்த ஐடியலை இலக்கியும் இறுக்கியும் கொடுக்க வேண்டும் என்று நன்றாக வகை தொகை செய்து தந்திருக்கிறேன். ஐடியலை இலக்கி என்றால் அதர்மத்தை விதித்ததாக அர்த்தமில்லை. ஆனால் தர்ம விதியை ஒரு நிலை வரையில் ரொம்ப கண்டிப்பு செய்யாமல் அதே சமயத்தில் ரொம்பவும் கண்டிப்பான அந்த ஐடியல் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனை கொண்டு சேர்க்கும்படியாக பாகுபாடு செய்தது என்றே அர்த்தம். வாழ்க்கையின் பல துறைகளிலும் இப்படி என்றாலும் பெரிய ஜனசமூகத்தின் அன்றாட உலகியல் நிலவரத்தை குறித்துதான பாலிடிக்ஸில் மற்ற துறைகளை விடவும் யதார்த்தத்துக்கும் சைக்காலஜிக்கும் அதிக இடம் தர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே அர்த்தசாஸ்திரம் உண்டான நாளிலிருந்து சோழர் காலம் வரைக்கும் சட்டதிட்டங்கள் செய்ததாக பார்க்கிறோம். இப்படி சொன்னதால் தற்காலத்தில் தர்ம சம்பந்தமே இல்லாமல் தெய்வ சம்பந்தமே இல்லாமல் பாலிடிக்ஸ் நடத்துகிற மாதிரி அப்போது இருந்ததாக அர்த்தம் இல்லை. தர்மம் தெய்வம் என்று நான் இரண்டாக பிரித்து சொல்வது கூட தப்புதான். நம் அத்தனை பேரையும் ஆட்டி படைத்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் ஈஸ்வரனிடம் பயபக்தியிலே கட்டுப்படாமல் தனியாக தர்மம் என்னும் நன்னெறி கொள்கைக்கு மட்டும் கட்டுப்பட்டு அவற்றை கடைபிடிப்பது என்பது வெறும் சவுடால்தான். தெய்வம், தெய்வ சங்கல்பத்தை புரிந்து கொண்ட ரிஷிகள் செய்த தர்மசாஸ்திரம் ஆகியவற்றை சம்பந்தமில்லாதவை என்று தள்ளிவிட்டு தனியாக அரசியல் கொள்கை, அரசாங்க திட்டம் என்றெல்லாம் போனால் அது ஜனங்களின் ஆத்மஹானியில்தான் முடியும். வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்த அரசியல் ஐடியலாஜிகளிலிருந்துதான் இப்படி தெய்வ சம்பந்தத்தையும் சாஸ்திர சம்மதத்தையும் ஒதுக்கிவிட்டு ராஜ்ய நிர்வாகம் செய்வதும் அரசியல் என்று தனியாக ஒன்றை பெருசுபடுத்துவதும் வழக்கமாயிருக்கிறது.